அனைத்து குடும்ப தலைவர்கள்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து 26 மாதம் கொடுக்கவே இல்லை. 26 மாதம் யார் கொடுப்பா? உதயநிதி கேட்கல, மத்திய அரசு பார்த்து நிதி, தேர்தல் நிதி, நான் உங்கள் அக்கௌண்ட் நிதியை கேட்குறேன், நீங்கள் கொடுக்க வேண்டியதானே, வெள்ள நிவாரணம் கேட்டார்ல, நம்ம கேட்போம். இந்த 1000 ரூபா விடுபட்ட 26 மாதத்துக்கு இன்னும் விடுபட்டு போன தாய்மார்கள் யார் கொடுப்போம்? உங்கள் அப்பா நான் கொடுப்பான். அப்போ நம்ம கேட்கணும்ல அவங்கள. ஆக இப்படி இந்த மகளிரை ஏமாத்திட்டாங்க. அம்மா சொன்னாங்க தேர்தலில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மெக்சிமன் கரண்டை தருவாங்க. அதுக்கு பிறகு தகுதி உள்ள குடும்ப தலைவிக்கு என்ன சொன்னாங்க? அவன் வசதி இருக்கோ இல்லையோ, எந்த கட்சியோ ஜாதியோ மதமோ எல்லாம் பார்க்காம 100% சொன்ன சொல்லை காப்பாற்றி அனைத்து இல்லங்களுக்கும் மெக்சிமன் கரண்டை தந்த ஒரே ஒப்பற்ற முதலமைச்சர் அம்மா. தாலிக்கு தங்கம் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அம்மா இருக்கும்போதையும் அரை பவுன்ல கொடுத்தாங்க. படித்த பெண்கள் 25,000, பட்டதாரி பெண்கள்லாம் 50,000. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது போக அம்மா மறைஞ்சிட்டாங்க. சொல்லியிருந்தாங்க அடுத்து நம்ம மீண்டும் வந்தால் அரை பவுன்ல கொடுக்க 1 பவுன்ல தருவோம்னாங்க. அம்மா மறைஞ்சிட்டாங்கன்னு எடப்பாடியார் விட்டாரா? அம்மா தான் சொன்னாங்க அம்மா இல்லைன்னு உங்களை விட்டாரா? விடலை. அம்மா சொல்ல காப்பாற்றி, அம்மா சொன்னாலும் நான் தான் இப்போ முதலமைச்சர், அம்மா சொன்னதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி அரை பவுன் தாலிக்கு தங்கத்தை 1 பவுன் தாலிக்கு தங்கம் தருவது ஒப்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி. அப்போ இந்த நேரம் தேர்தலில் இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? 25,000 தாலிக்கு தங்கம் கொடுப்போம், 25,000 30,000 ஆக்குவோம், 50,000 60,000 ஆக்குவோம்னு வக்கனையாக பேசினாங்க. அதெல்லாம் நம்பி நம்ம தாய்மார்கள் அடைப்பு 25,000 தானே கொடுக்காங்க, 30,000 கிடைக்கும், 50,000 60,000 கிடைக்கும்னு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. என்ன நிலைமை ஆச்சு? இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் 50 ஆகிப்போச்சு. தாலிக்கு தங்கம் திட்டம் க்ளோஸ், அதை நிப்பாட்டாங்க. மாணவர்களுக்கு 10 வருஷமா லேப்டாப் கொடுத்தோம், இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. பசுமை வீடு கட்டி தந்தோம், அதை நிறுத்திட்டாங்க. விலை இல்லாமல் வெளிநாடுகள் கரையை பசு கொடுத்தோம், அதை நிப்பாட்டாங்க. 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் கொடுத்தோம். இவங்க வந்து 10 பைசா கூட, நாங்கள் 1 பைசா கூட யூனிட்டுக்கு 10 வருஷமா கரண்ட் பில்லு ஏற்றலை. இன்னைக்கு கரண்டை தொட்டாதான் நமக்கு சாக்கடிக்கும். கரண்டை தொட்டா சாக்கடிக்குமா அடிக்காதா? இன்னைக்கு கரண்ட் பில்லை பார்த்தா நமக்கு சாக்கடிக்கும். இன்னைக்கு வீட்டில் போய் பாருங்க, 2021 மே மாதம் எங்கள் ஆட்சி முடியும் தாண்டி நீங்கள் எவ்வளோ பில்லு கட்டினீங்க, இப்போ எவ்வளோ பில்லு கட்டிங்கன்னு பில்லை மட்டும் நீங்கள் தூக்கி பாருங்க. நாங்கள் சொல்றது பொய்யா உண்மையா? இன்னைக்கு 300 ரூபா கட்டுறவங்க இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே 1200 ரூபா 1300 கட்ட வேண்டும். பத்திரப்பதிவு கட்டின சப்ரிஸ் ஆஃபீஸில் சாதாரண ஒரு நிலம் லஞ்சம் கொஞ்சம்லாம் இன்னைக்கு சாதாரணப்பட்டவங்க ஏழை வாழையெல்லாம் நிலம் வாங்க முடியாது, வைக்க முடியாது. அப்போ குறைஞ்ச கட்டணம் நம்ம ஆட்சியில் 50,000 ரூபா இருந்துச்சு. இப்போ எவ்வளோ தெரியுமா? 3 லட்ச ரூபா கட்டணும். 50,000 கட்டினவங்க நீங்கள் பத்திரப்பதிவுக்கு போனாங்கன்னா நீங்கள் 3 லட்ச ரூபா கட்டினா தான் பத்திரப்பதிவு பண்ண முடியும். அப்போ ஏழை வாழை எங்கே வீடு வாங்க வைக்க? சரி, ஒன்றுக்கு ஒரு நிலம் ஏதாவது வீட்டில் கல்யாணம் கட்சி வச்சுட்டு ஒரு ஏக்கர் நிலம், விளையாத நிலம், அதுக்குன்னா 50,000 தான் நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ 2-3 லட்சம் ஆயிடும். இப்படி விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு. இன்னைக்கு அரிசி பாருங்க 40 ரூபாய் கிடைச்சதுக்கு 80 ரூபா 85 ரூபாய்லாம் அரிசி வாங்க முடியாது. ஆக இப்படி சட்ட ஒழுங்கு கட்டி குற்றச்சோராகி இன்னைக்கு நாடு பூரா ஒரே எல்லாத்தையும் ஏமாற்றி கருணாநிதி சொன்னார்ல 2006 நான் வந்தால் 2 ஏக்கர் நிலம் தருவோன்ட்டு. 5 வருஷம் ஆட்சி முடிந்துட்டு கொடுத்தாரா? அவரும் போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு யார்கிட்ட போய் கேட்க? அதே போல தான் இன்னைக்கு திமுக ஆட்சி உங்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்ற ஆட்சியாக இருக்கு. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது செய்யலை. அந்த வகையில் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி நம் மண்ணுக்கு சொந்தக்காரர். இன்னொன்று நான் சொல்லி ஆகணும், அதை மறந்துட்டேன். நம்ம மாவட்டத்தில் வெள்ளம் வந்துச்சு இல்லாமப்போ போன மாதம் டிசம்பர் மாதம் பருவம் தவறிய மழை நமக்கு வெள்ளாமல் வீடு வந்து சேர நேரம் 2 நாள் விடிய கொட்டை கொட்டி கம்மா கரெல்லாம் நிறைஞ்சி வச்சு, அது ஒன்று. ஆனால் விளைச்சல் பூரா போச்சு இல்லை, உளுந்து மைப்பாகி போயிடுச்சு. 10,000 ரூபாய்க்கு வாங்கின உளுந்து 4,000 3,000 தான் கேட்டான். அப்படிதானே? உண்டா இல்லையா? பேசாமல் இருக்கியா? நானே 3 ஏக்கர் 5 ஏக்கர் உளுந்து போட்டேன். உளுந்து மைப்பாகி போச்சு, பாசி போச்சு, எள்ளு போச்சு. மக்காச்சோளம் ஒரு ஏக்கருக்கு 15-20 குண்டால் ஆக வேண்டியது 7 குண்டால் 8 குண்டால் தான் ஆச்சு. அப்போ நமக்கு நிவாரணம் கொடுக்கணுமா வேண்டாமா? 5 வருஷமும் 4 வருஷமும் பயிர் இன்சூரன்ஸும் நிவாரண தொகையும் அள்ளி கொடுத்தவர் எடப்பாடியார். தைப்பொங்கலுக்கு 2,500 கொடுத்தவர். ஆனால் இவங்க வந்து ஒன்றுமே செய்யல. இப்போ அந்த மழையில் சரி நிவாரணம் தான் கொடுத்தேன், ஒழுக்கமாக கொடுக்கணும்ல. இந்த எம்பி தான் கனிமொழி தான் நம்ம தொகுதிக்கு போகிற எம்பி. நம்ம தூத்துக்குடி தொகுதிக்கு போகிற அவங்க தான் எம்பி. அவங்க தூத்துக்குடி தொகுதியில் 10 தாலுகா இருக்குது. அங்கே ஒரு 5 தாலுகாவுக்கு 6,000 ரூபா. அங்கே 5 தாலுகாவுக்கு எவ்வளவு? 6,000. உங்களுக்கு எவ்வளவு? நமக்கு 1,000 ரூபா. இது என்ன? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தடவனவங்களை நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் தடவை வேண்டாம், பட்டனை மட்டும் ரெட்டலை பட்டனை அமைக்க அவங்களுக்கு பாடம் கிடைச்ச தேர்தலாக இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா கவர்னரி மக்கள் அந்த காலத்தில் வெள்ளை எண்ணெய் எதிர்த்து வீர போரில் வீரபாண்டிய கட்டவனுக்கு படைத்தளபதியாக இருந்த வீரன் சுந்தரலிங்கம் பிறந்த மகன். நான் அமைச்சராக இருக்கும்போது தான் நான் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தேன்.
5 வருஷம் நான் அந்த செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கிற நேரத்தில் தான் அந்த மணிமண்டபத்திற்கு 75 லட்சம் ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சு நூலகத்தோடு கட்டணம் கட்டி கொடுத்தேன். அந்த எடப்பாடியார் தான் 2020 நவம்பர் 22ஆம் தேதி எங்க தூத்துக்குடியில் ஆய்வுக்கூடத்தில் வந்து வீரன் சுந்தரலிங்கத்துக்கு போரிலே அமர்ந்து குதிரையிலே அமர்ந்து போகக்கூடிய வெங்கல சிலை 45 லட்சம் ரூபாய் அமைக்கப்படும் சொல்லி இன்னைக்கு அமைச்சிருக்கோம். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, வந்து திறங்க, ஆட்சியில் உள்ளவங்க நீங்க அதிகாரி அமைச்சர் வரலாம், உங்க உரிமை. ஆனா வந்து என்ன செய்யணும், அதிமுக அறிவிச்சாங்க, ஆட்சி மாற்றம் ஆகி போச்சு, கொரோனா வந்ததுனால இல்லை எங்க காலத்துல திறந்துருப்போம். இப்போ வந்து திறந்த உடனே திறந்துட்டு போங்க, மாலை செய்யுங்க, மரியாதை செய்யுங்க. நாங்க செஞ்சதுன்னு எப்படி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்கு சட்டை என் சட்டைன்னு. அதே போல வீரன் சுந்தரலிங்க சிலை அமைச்ச உரிமை எல்லாமே நம்முடையது. நானும் அறிவித்தேன். நான் சட்டமன்றத்தில் எங்களுடைய மானிய கோரிக்கையில் அறிவித்தது நான், அறிவித்து கையெழுத்து போட்டது நான். இப்போ நான் இந்த மாவட்டத்தில் இருக்கும்போதே நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அப்புறம் உங்களை எல்லாம் வச்சு வைப்பாங்களா? எங்கள் ஒரு அமைச்சர், நான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கேன், அப்பட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்தது நான். அன்னைக்கே உங்களுக்கு தெரியும். ஏமா இருங்க பிற பேச. ஆக இப்படிப்பட்ட என் தலைவரை பிற பேசுங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் வந்திருக்கு, நம்ம பாடம் புகட்டணும். நம்மளை ஏமாத்திட்டாங்க, இப்போ எல்லாம் ஏமாத்திட்டு நீங்கள் நினைப்பீங்க இவ்வளவு செஞ்சுட்டு எப்படி தைரியமாக ஓட்டு கேட்டு வராங்கன்ட்டு. அவங்ககிட்ட இந்த மது விலக்கில் 30,000 கோடி அடித்து கொள்ளையடிச்சு கொடுத்துட்டு ஒரு மந்திரி ஜெயிலில் கிடக்காரு. அந்த குடும்பத்தில் 30,000 கோடி ரூபா மது விலக்கில் பணம் சேர்ந்து வச்சு. அதுபோக இந்த போதைப் பொருள் கடத்தலில் 2,000 கோடி பிடிபடும் போது மட்டும் திமுகவில் உள்ள நிர்வாகி அந்த பணம் சேர்ந்து வச்சு, பிறகு முறைகேடை சம்பாதிச்சு ஊழல் சம்பாதிச்சு ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் எங்கே போயிடுவாங்க, கடைசி நேரத்தில் 200, 300 இல்லை 500 விட்டு அடிஞ்சா ஓட்டு வாங்கிடலான்னு மக்கள் ஏளனமாக நினைக்காங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் தடுக்க மாட்டோம் அவங்க கொடுக்கும்போது. ஏன்னா அது